ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது கடல் மீன் வகை, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீன் வாங்குறதுக்காக காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டேன். பாறை மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் பாறை மீன் தாங்க இன்றைக்கி வாங்கினேன். அவங்க நிறைய வெரைட்டி மீன் வச்சுருந்தாங்க. நான் வாங்கினது இந்த மீன் மட்டும்தான், 1 கேஜி மட்டும் தான் நான் வாங்கினேன். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு வெயில் தாங்க அடிச்சுது. அதனால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பண்ணிடுறேன். லெமன் ஜூஸில் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நான் அன்றைக்கி வெல்லம் தாங்க சேர்த்துருந்தேன். லெமன் ஜூஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மயக்கமே குறைஞ்சது. அந்தளவுக்கு நல்ல 1 கிலோ பாறை மீனை நான் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதை பாதியை குழம்பு வச்சுட்டு பாதியை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பாறை மீனை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா குழம்பு வச்சுட்டு உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு ஏறாத மாதிரி, கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பெசரி வச்சுட்டேன். இந்த மாதிரி பெசரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு புளியெல்லாம் சார்ந்து இருக்கும். குழம்பு வச்ச உடனே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க, நல்லா இருக்குங்க. குழம்பு வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும்ல, அதனால் டைம் எடுக்கும். உடனே சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. புளியை ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் போய் நான் மீனே கழுவுனேன். ஏன்னா அப்போ தான் நல்லா புளி ஊறி இருக்குன்ட்டு. இப்போ புளியை கரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சுங்க. இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். காயாகவே எடுத்துங்க. கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளியில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். குழம்புல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, நான் ஸ்கிப் பண்ணி. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்துருக்கேங்க. அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற கருவடகத்தை கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, இதோட சோம்பு, ஜீரகம் எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை சேர்த்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவந்தாலே போதும், ரொம்பலாம் போட்டு வதக்கக்கூடாது. அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற 10 பல் பூண்டையுமே நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்குள்ளே இன்றைக்கி தேங்காவில் கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம குழம்பு கொதித்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குக்கரில் சாதமும் வச்சிடலாம், இன்னொரு பக்கம் மீன் வறுக்கிறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிடலாங்க. குழம்புக்கு தேவையான தேங்காயை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அதிலே கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மிளகுத்தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் சேர்த்துருக்காங்க. புளி தண்ணியிலே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க மீன் பெரட்டுறதுக்கு, அதையுமே உள்ளே தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இருந்தாலும் பச்சை வடை போக நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரையும் மூடி வச்சிடலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா அரைச்சாச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக பூண்டு ஒரு 6 பல் சேர்த்து நான் ரெடி பண்ணிட்டேன். மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. நான் வறுவலுக்கு பாதி மீனும் பாதி மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வறுவலுக்கான மீன் எடுத்து வச்சுருக்கிறதுல மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டேங்க. அது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வடை போக நல்லா வாசனையாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிட்டு கடைசி ஸ்டேஜில் இப்போ நம்ம மீனை உள்ளே சேர்த்துடலாங்க. எல்லா மீனுமே உள்ளே சேர்த்து நல்லா பெரட்டி மீனை சேர்த்துட்டு கிளறி விட்டு அடுத்த செகண்டுக்கே மாங்காயுமே உள்ளே சேர்த்துடலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மாங்காவை தான் முன்னாடி போடணும். நான் ஃபஸ்ட்டு மீனை போட்டுட்டேன். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்து உள்ளே போட்டுடலாம். மாங்காயுமே சீக்கிரம் வெந்துருங்க, ரொம்ப மாங்காய் உடஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சுருங்கங்க. அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் குழம்பு. அடுத்து குழம்புக்கு தேவையான தேங்காயை ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி குழம்பை நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக கொதிக்குதுங்க. வீடே ஒரே வாசனை. குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆகிட்டு பசங்களுக்கு உடனே பசி வந்துருச்சுங்க. சீக்கிரமாக நான் சாப்பாடு போடணுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே மசாலா பெரட்டி நான் மீன் குழம்புக்கு நான் வச்சுருந்தேங்க. அடுத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனுமே ஃபுல்லாகவே வறுத்தாச்சுங்க. அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான், சாப்பாடு போட வேண்டியது. மீன் குழம்பு கறி குழம்புனாலே பார்த்தீங்கன்னாலே எங்கள் வீட்டில் வாழை இலையில் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் திருநெல்வேலி அல்வாவை நான் வச்சுருக்கேங்க. சுட சுட சாதமும் ரெடி ஆகிட்டுங்க. மீன் குழம்பு ரெடி பண்ணி முடிக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நான் சாதமும் வச்சுருவேன். இப்போ ரெண்டுமே சூடாகவே இருக்குது. குழம்பு சாதம் ரெண்டுமே கொதிக்க சூடான சாதத்தை இலையில போட்டுட்டு மீன் குழம்பை எடுத்து அப்படியே இலையில போட்டுட்டு மீன் வறுவலையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள்.
எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.